ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் 360. ஜமைக்கா அப்படிங்கிற நாட்டில் இருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது. நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸோட வானத்தில் பறந்துட்டு இருக்க ஃப்ளைட் திடீர்னு ஒரு இடி மின்னல் நிறைஞ்ச மேகத்துக்குள்ளே நுழையுது. பைலட்ஸ்க்கு என்ன பண்ணன்னு புரியலை. பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு எக்யூஸ் பண்ணுறாங்க. நியூயார்க் ஏர்போர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இங்கே நியூயார்க் ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் சேஃபாக இறங்கி வெளியே வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ், போலீஸ், பீப்புள்ஸ்ன்ட்டு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை பேர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, ஏன் நம்ம ரிசீவ் பண்ணுறது அவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்து குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்களுடைய ஃப்ளைட் கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் காணாமல் போயிருந்து. இந்த கதை ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வெப் சீரிஸோட கதை. இதே மாதிரியான ஒரு கதை நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? நிஜத்தில் இங்கே ஒருத்தர் தன்னோட 43 வயசில் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் ஏற போகிறாரு. அந்த ஏர்போர்ட் விட்டு அவர் வெளியே வரும்போது 61 வயசு ஆகுது. இது டைம் டிராவல், ஏலியன் இன்வேஷன் அப்படின்னு பல மிஸ்டேக்களை பேச போகிற வீடியோ கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷன் ஏர்போர்ட்டில் தன்னோட 18 வருஷம் வாழ்க்கையை தொலைச்ச உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவருடைய பேர் மெஹ்ரான் கரிமி நாசரி அப்படின்னு சொல்கிறாங்க. 1945 இவர் ஈரானில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து படிப்பில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. 1970 யூகேல இருக்கிற பிராட்ஃபோர்ட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் யூகோஸ்லாவ் அப்படிங்கிற ஸ்டடீஸை இவர் படிக்க போயிருக்காரு. 1979 ஈரான்ல ரெவல்யூஷன் நடக்குது. இதனால பல புரட்சிகளும் போராட்டங்களும் வெடிக்குது. இந்த மாதிரி சில போராட்டங்கள்ல நம்ம மெஹ்ரான் அப்படிங்கிறவரும் கலந்துக்கிறாரு. அதனால அவர் ஈரான்ல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் ஈரானை விட்டு வெளியே வராரு, பெல்ஜியம் ரீச் ஆகுறாரு. பெல்ஜியம்ல இவருக்கு ரெஃப்யூஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அங்க ஒரு அகதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஈரானுக்குள்ள கடைசி வரைக்கும் போக முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுது. பல நாடுகளுக்கு டிராவல் பண்றாரு. கடைசியில யூகேக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் யூகேக்கு போகணும்னு ஆசைப்படுறாருன்னா, அந்த டைம்ல ஈரான்ல இருந்து நிறைய பேர் வெளியில வந்தாங்க. ஈரான்ல இருந்து வெளியில வரவங்களுக்கு ரெஃப்யூஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்து யூரோப் அவங்கள அங்க வாழ அனுமதிச்சது. இவரும் அதே மாதிரியான ஒரு ஆசையில லண்டன் நோக்கி கிளம்புறாரு. அங்கதான் அவரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. லண்டன் போறதுக்காக பாரிஸ்ல இருக்கிற சார்லஸ் டி கால் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராரு. இந்த ஏர்போர்ட்ல தான் அவருடைய லண்டன் பிளைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த நேரத்துல அவருடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போறதை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பாஸ்போர்ட் இல்லைன்னா அவரால் பிளைட் ஏற முடியாது அப்படிங்கிற காரணத்தை தாண்டி இவரால் எந்த நாட்டுக்குள்ளேயுமே ரிட்டர்ன் போக முடியாது. ஏன்னா அந்த டைம்ல ரெஃப்யூஜ் அதிகமா வேற வேற நாடுகளுக்கு மூவ் ஆகிட்டு இருந்த காலம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு பாஸ்போர்ட்ல தான் அவங்க ரெஃப்யூஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் இல்லாம இவங்களால எந்த ஒரு கண்ட்ரிக்குள்ளேயுமே லீகலா என்ட்ரி பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்ட ஹெல்ப் கேட்காரு. ஆக்சுவலா லண்டன் கவர்மெண்ட்டும் இந்த பாஸ்போர்ட் இல்லாம இவரை உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால 1-2 நாள் போகுது. அங்க இருக்க ஆபீசர்ஸும் சரி, அவரும் சரி, எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபீசர்ஸ்க்கும் ஒரு வழியா ஒரு தலைவலி முடிஞ்சது அப்படிங்கிற நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 நாள் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. கிட்டத்தட்ட 18 வருஷம் அந்த ஏர்போர்ட்ல அவருடைய வாழ்க்கையை கழிக்க போறது அவங்க யாருக்கும் தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு கியூரியஸா கிளம்பிட்டு இருக்கோம். பஸ்டா போய் நிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகி பஸ் வரல, ஒரு ½ hour லேட் ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஸோ ஒரு பஸ் ஸ்டாப்ல நம்ம போற இடத்துக்கு வர வேண்டிய பஸ் டிலே ஆகுறதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகும் அப்படின்னா 18 வருஷம் கிட்டத்தட்ட அவரு அந்த நாள் தன்னோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம், புதுசா ஒரு இடத்துல அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கும், அங்க ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்ட்டு அவனுடைய மனநிலைமை அந்த லண்டனை போய் சேர முடியாம ஒவ்வொரு நாள் கடக்கும் போதும் என்ன மாதிரியான ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு நாள் நடக்கும் பொழுதும் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அங்கேயே ஒரு வீடு மாதிரி அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்கிறதுனால இதை யாரும் பெருசா கவனிக்கவும் இல்லை. நாட்கள் போக போக எல்லாருடைய அட்டென்ஷனும் இவரை நோக்கி திரும்புது. பல விதத்துல இவருக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருந்தாலும் இவருக்கு அந்த ஏர்போர்ட் தான் தன்னோட வீடுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வராரு. 1999 பிரான்ஸ் முன்னாடி நாங்க உங்களை ஏத்துக்கிறோம் அப்படின்னு இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க நினைச்சப்பவும் கூட இவர் என்னோட வீட்டை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்பை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா 2006 உடல்நிலை குறைவால வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. 2006க்கு அப்புறம் பிரான்ஸ்ல மருத்துவ காப்பகத்துல இவருடைய வாழ்க்கையை கழிக்கிறாரு. மறுபடியும் 2022 பாரிஸ்ல இருக்கிற இந்த ஏர்போர்ட்டுக்கு வராரு. பல நாட்கள் தங்குறாரு. திடீர்னு ஒரு நாள் மாரடைப்பால அதே ஏர்போர்ட்ல இறந்தும் போறாரு. 1988 ஆரம்பிச்ச இவருடைய ஏர்போர்ட் பயணம் 2022 அதே ஏர்போர்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. இவர் அந்த ஏர்போர்ட்ல இருந்தப்போ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமா படிச்சிருக்காரு, எக்கனாமிக்ஸ் பத்தி படிச்சிருக்காரு அப்படின்னு வேற சொல்றாங்க. அங்க வேலையும் கூட பார்த்திருக்காரு. அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஃபேவரட்டான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. கடைசியில 2004 இவருடைய கதையை படமாவே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த டெர்மினல் அப்படிங்கிற மூவி பல பேர்கிட்ட இவருடைய ஏர்போர்ட் கதையை கொண்டு போய் சேர்த்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் 18 வருஷம் அங்க ஸ்டக்கா இருந்ததுக்கு கவர்மெண்ட் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல அங்க கிடைச்ச கம்ஃபர்ட் ஜோனும் அங்க இருந்த பாப்புலாரிட்டியும் தான் இவர் அங்க 18 வருஷம் இருக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.